அன்பிற்குரிய கிறிஸ்துவின் அன்பு சகோதர சகோதரிகளே, இது வந்து அருமையான நாளிலே பிதாவாகிய தேவனாலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் அன்பும் சமாதானம் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இது இந்த நாளில் கூட விசுவாசம் என்ற தலைப்பின் கீழாக 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். சரிங்களா? அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் கிறிஸ்து மேல் வைத்து விடுங்கள். பிரியமானவர்களே, அவர் நம்மை விசாரிக்கிறவர். சரிங்களா? விசாரிக்கிறவர் அப்படின்னும் போது நாம தெளிந்த புத்தி உருளாய் இருக்கணும். அப்போ நம்முடைய கவலையை முதல்ல எதுவாக இருந்தாலும் கிறிஸ்தண்டையில போய் அதிகாலையில நம்ம ப்ரே பண்ணா அதை அவர் தேவனுக்கு உகந்ததா இருந்தா அதை நிவர்த்தி பண்ணுவார். பிரியமானவர்களே, நமக்கு பல பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? அவர்கிட்ட அவருடைய கைடன்ஸ் அட்வைஸ்க்காக நாம அதிகாலையில போய் நிக்கணும். அது மாத்திரமல்ல, அவர் அண்டையில நெருக்கமா வரணும்னா வேத வசனத்தை தியானிக்கணும். அது மாத்திரமல்ல, பொறுமையோட நாம சகிக்க கத்துக்கொள்ளணும். சகிக்கணும். பாடுகள், அந்த வாக்கு தத்தங்கள், இது எல்லாத்தையும் பாடுகள் மத்தியில வாக்கு தத்தங்கள் எனக்காக என்னை விடுவிக்கிறவர், என்னை பேர் சொல்லி அழைத்தவர், சரிங்களா அப்படின்னு அவர் சொல்லி இருக்கும் பொழுது அதை விசுவாசிக்கிற பிள்ளைகளா இருந்தா நாம அந்த 2ஆம் எஜமானனா இருக்கிற சாத்தான்ல இருந்து நம்ம விடுபட தேவன் நம்மளுக்கு அனுகூலம் பண்ணுவார். சரிங்களா? நம்முடைய சமாதானத்தை கொள்ளையிட்டு போறது எது அப்படின்னா நம்முடைய கவலை தான். இந்த உலகத்திலே பெரிய டாக்டருங்களை சொல்றது, உனக்கு உடம்புல ப்ராப்ளம் இருந்தா கூட கவலைப்படாதீங்க, அது தீப்பார் அப்படின்ட்டு இந்த மருந்தோ இல்ல நம்ம வணங்குற தெய்வமோ அது தீப்பார் என்று ஒரு உறுதியான நம்பிக்கை வச்சாவே அந்த நோய் இல்லாம போயிடுன்னு சொல்றாங்க. அப்ப நாம தேவன் நம்மளுக்கு கிருபா சண்டையில, அதாவது ஈடுபலி கொடுத்த இயேசு கிறிஸ்துக்கு மூலமா நாம கேட்டா நம்ம அப்பா நம்மளுக்கு தேவையான எல்லா கிருபையும் தராருன்றாரு. எல்லா கிருபையும் தரும் பொழுது நாம ஏன் கவலைய நம்ம சிந்தனையிலே வச்சுக்கின்னு நாள்தோறும் சுமந்து போயிட்டு இருக்கணும்? சரிங்களா? நம்ம சமாதானத்தை கெடுக்கக்கூடிய காரியம் இருந்தா அது என்ன பண்ணும்? அப்பா கிட்ட கிறிஸ்து மூலமா சொன்னா அதை சரி பண்ணுவார். சரியா? அதை வந்து இலகுவாக்கி அந்த இன்னல், கஷ்டம், பிரச்சனை அது எல்லாத்தையும் அவர் நீக்கி போடுவார். அப்போ நம்மளுக்கு ஒரு டெஸ்ட் டே பை டே நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு. நம்ம சாட்சியுள்ள பிள்ளைகளா நிக்கிறதுக்காக என்ன பண்றாரு? தேவன் சில டெஸ்ட்டை கொடுத்துட்டு இருக்கார். இத டெஸ்ட்டை முடிக்கும் பொழுது நம்மளுக்கான கிரீடம், வாடாத கிரீடம் ஒண்ணு ரெடி ஆயிட்டு இருக்கு. அது மகிமையுள்ள கிரீடம். சரிங்களா? அப்ப என்ன பண்ணோம்? நியாய தீர்ப்பு நம்ம கிட்ட இருந்து தொடங்குற காலமா இருக்குது. அதனால என்ன பண்ணோம்? சுவிசேஷத்திற்கு நாம கீழ் படிஞ்சே ஆகணும். அப்படி படலைன்னா நாம என்ன பண்ணுவோம்? மகிமையுள்ள ராஜாவை சந்திக்க முடியாத ஒரு தருணமா போயிடும். அப்ப என்ன பண்ணோம்? கொஞ்ச கால் பாடு அனுபவிக்கிற, நம்மளை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நம்மை பலப்படுத்தி நிற்கிற கிறிஸ்து கிட்ட நாம என்ன பண்ணோம்? ஓடி வரணும். விசுவாசத்துல உறுதியா நிக்கணும். சரிங்களா? அப்படி இன்னும் ஒரு பரிசுத்தவான குறிச்சு கூட நாம பார்க்கலாம். அப்போ நம்முடைய கவலைகள், கண்ணீர், வேதனை, சஞ்சலம், ஏக்கம் எதுவா இருந்தாலும் நம்ம யார்கிட்ட சொல்லணும்? இயேசு கிறிஸ்து கிட்ட மாத்திரம் சொன்னா போதும். ஏன்னா நாம ராஜ ரீக ஆசாரிய கூட்டம், தேவனுடைய பரிசுத்த ஜாதி நாம. அது மாத்திரம் இல்ல, அவர் சொந்த ஜனம் நாம. சரிங்களா? ஒளியா இருக்கிற, அந்த மகிமையின் ஒளியா இருக்கிற தேவனிடத்துல வந்து இருக்கிறோம். கிறிஸ்து நம்மளை வழி நடத்தி போயிட்டு கொண்டிருக்கிறார். அதை நம்ம யோசிக்கணும். அப்போ ஒபே பண்ணணும், கீழ்ப்படியணும். ஏன்னா நம்ம விலையேறப்பட்ட கல்லா இங்க செதுக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். சாலமோன் தேவாலயத்துல கட்டுற இடத்துல அந்த கல் செதுக்கப்படல, வனாந்தரத்துல குவாரியிலே அது செதுக்கப்பட்டுச்சு. அது மாதிரிதான் இந்த வனாந்தர பயணத்துல நம்மளை செதுக்கி கொண்டிருக்கிறார். சரிங்களா? அப்ப என்ன பண்ணணும்? நம்ம எல்லாரிடத்திலும் சமாதானமா இருக்கணும், எல்லாரிடத்திலும் அன்பு கூறணும்,
யாவரோடும் சமாதானம் இருக்குன்ற மாதிரி நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற மாதிரி நம்ம என்ன பண்ணோம், நம்முடைய சக மனிதர்களுக்கும் உபயோக பண்ற இதா இருக்கணும், கிறிஸ்துவின் நிமித்தம். சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணோம், அவர் பாடுபடும் போது அவரு கத்தல, தேவன் இதை அனுமதிச்சிருக்கிறார் அப்படின்ற உணர்வோட அவர் இருந்தார். சரிங்களா? அப்போ நாமளும் இன்னைக்கு இப்படி ஒருத்தர் பழைய ஏற்பாட்டுல ஒரு ஆவிக்குரிய மாத்திரை ஒருத்தர் இருக்கார். யார் என்று பார்க்கும் பொழுது இந்த நாளை யாரை பார்க்க போறோம், மொர்தெகாய். இவரு எங்க இருந்தாரு அப்படின்னு பாக்குறோம். இவரு சூசான் அரண்மனையில இருந்த ஒருவர். சரிங்களா? இவர் யாரு அப்படின்னா, இவருடைய கோத்திரம் என்னன்னு தெரியும், பென்யமின் கோத்திரம். இவர் ஆக்சுவலா ஒரு யூதன். சரிங்களா? இவரு யாரோட புள்ளனா, கீசின் குமாரன், அடுத்து சீமேனுடைய மகன், யாவீரின் குமாரன் அப்படின்ட்டு இவர் இந்த இந்த அந்த தாத்தா அப்பா அப்படின்ற லெவல்ல எல்லாத்தையும் சொல்லி காமிக்கிறார். தேவன் இதை பதிவிட்டு இருக்கிறார், அதனால இதை பார்க்கணும். இவர் ஒரு ஆக்சுவலா ஒரு யூதன். இவர் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது இவர் ஒரு பெரிய காரியத்தை பண்றார். தெரியும் இல்லைங்களா? எஸ்தர் புஸ்தகத்துல இதை நம்ம வாசிக்கலாம். எஸ்தர் புஸ்தகத்துல நம்ம பார்த்தோம்னா 2ஆம் அதிகாரம் அது 5ஆம் வசனத்துல இதெல்லாம் இருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம பார்க்குறோம் இங்க என்ன நடக்குதுன்னா, ஒரு காரியம் நடக்குது. அது யாருன்னா, அகஸ்வேர் ராஜா 127 நாட்டை வந்து ஆள்றார். சரிங்களா? அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு இவரு, அவருக்கு வந்து என்ன பண்றாங்க, பாபிலோன் சிறை பிடிப்புல சிதேக்கியாவை என்ன பண்றாரு, அவங்க தெரியும் 3 தடவை சாரி 4வது டைம்ல சிறை பிடிக்கப்பட்டவங்க. அப்படின்னா நெபுகாத்நேசர் வந்து என்ன பண்றாரு, சிறை பிடிச்சு இவங்களை எங்க கூட்டு போயிடுறாரு, எகோனியாவை பிடிச்சுன்னு எங்க போயிடுறாரு, எருசலேம் வந்து பிடிச்சுன்னு போயிட்டு இவர் அவருடைய தேசத்துல வைக்கிறார். அதுல வந்தவங்க தான் இந்த மொர்தெகாய், எஸ்தர்லாம். சரிங்களா? அப்புறம் இதை பத்தி நம்ம நிறைய பார்க்கலாம். சரிங்களா? அப்போ எஸ்தரை உருவாக்கி ஒரு ராணி ஆக்குறதுக்கான ஒரு இது பண்றாங்க. அப்போ எஸ்தரை பத்தி நம்மளுக்கு தெரியும், எஸ்தருக்கு அப்பா அம்மா கிடையாது, அவருடைய அண்ணன் பொண்ணு தான் எஸ்தர். சரிங்களா? அவரு சின்ன வயசு, இது ஒரு அநாத பொண்ணு தான், அநாத பொண்ணு. ஆனா ரூபவதி அப்படின்ட்டு என்ன எங்க குறிப்பிட்டிருக்குது, எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, தாய் தகப்பன் இல்ல, எஸ்தர் அழகான பெண், சௌந்தரியமான பெண்ணா இருக்கிறா. சரியா? அப்படின்ட்டு அவங்க மரணம் அடைஞ்சதுக்கு மொர்தெகாய் என்ன பண்றாரு, அவளை தான் குமாரத்தி மாதிரி, ஆக்சுவலா அண்ணன் தான், ஆனா குமாரத்தி மாதிரி அவர் வளர்க்கிறார். வளர்த்து என்ன பண்றாரு அப்படின்னு நான் பார்க்கும் பொழுது ஒரு பெரிய காரியத்தை பண்றார். சரிங்களா? என்ன நடக்குது அப்படின்னா, இங்க ஒரு பெரிய விருந்து நடக்குது. அதுல வந்து அந்த அகஸ்வேர் ராஜா வந்து என்ன பண்றாரு, 127 தேசத்து அதிபதிகளை கூட்டிட்டு வந்து பல நாட்கள் விருந்து வைக்கிறாங்க. கடைசி நாள்ல என்ன பண்றாரு, தன்னுடைய மனைவியோட அழக, வஸ்தியோட அழகை காமிக்கிறதுக்காக வராங்க, கூப்பிடுறாரு. அவர் போதையில திராட்சை ரசம் வசிய ட்ரெஸ் போட்டு நல்லா ஒரு அழகான உடையில வந்து என் மனைவி எவ்வளவு அழகானவன்ட்டு மற்றவங்க முன்னாடி காமிக்கிறதுக்காக அவன் பிளான் பண்றான். அப்போ வசி அதை ஒத்துக்கிறது இல்லை. அதனால என்ன நடக்குது என்று நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுது, அவங்க வரலன்றதுனால, ராஜாவோட கட்டளையை மீறதுனால வசிக்கு அந்த பதவியிலிருந்து ஒரு ராஜஸ்திரி என்ற மகாராணி என்ற நிலைமையிலிருந்து அவங்களை கீழே தள்ளிட்டு ஒரு சிறை பிடிக்கப்பட்ட எருசலேம் பெண்கள்ல சில பேர் வர வச்சு அவங்கள ரெடி பண்றாங்க. ரெடி பண்ணும் பொழுது அதுல வர்றவங்க தான் இந்த மொர்தெகாயும் எஸ்தரும். இப்ப எஸ்தர் என்ன பண்றாங்க, எங்க இருக்காங்க என்று பார்க்கும் பொழுது, இப்போ எஸ்தர் அரண்மனைக்குள்ள அந்த ராஜாவுக்காக ரெடி ஆகுறாங்க. பல பெண்கள் ரெடி ஆகுறாங்க. ஆனா இங்க வந்து இவங்களுக்கு மட்டும் ஒரு கிருபை கிடைக்குது. அவங்களுடைய ரெடி பண்றவங்க மத்தியில சூசான் அரண்மனையில ஏகா அப்படின்ற ஒரு இதுல அவங்கள சப்மிட் பண்றாங்க. அவரு ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ஒரு பொறுப்புல இருக்கிற அதிகாரி. ஆனா எஸ்தர் மேல அவங்களுக்கு கருணை வருது, அவங்கள இன்னும் நல்லா பாத்துக்கிறாங்க. சரிங்களா? அப்போ இவ்வளவு பெரிய ஸ்டேஜ் நடந்துட்டு இருக்கு. ராஜாவுக்காக ராணி ரெடி ஆயிட்டு இருக்காங்க, பல பேர் ரெடி ஆகுறாங்க. அவரு ராஜா கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து வரணும்.
அப்போ இங்க பார்த்தோம்னா இப்பேற்பட்ட ஒரு இது இருக்கும்போது இது எல்லாமே யார் ரெடி பண்றாங்கன்னா மொர்தெகாய். இப்படி இருக்கணும், இப்படி பேசணும், தன்னுடைய குலத்தை சொல்லக்கூடாது. சரிங்களா? எங்க வாசிக்கலாம்னா எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை சொல்றோம். எஸ்தர் என்ன பண்றாங்க? தன்னுடைய குலம், தன்னுடைய பூர்வீகம் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுன்ட்டு மொர்தெகாய் சொல்லியிருக்காரு. அதை அவங்க ஃபாலோ பண்றாங்க. சரிங்களா? அப்போ அந்த சூசான் அரண்மனையில இவர் என்ன பண்றாரு? ஒரு செக்யூரிட்டி மாதிரி மொர்தெகாய் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்குது என்று பார்க்கும் பொழுது உள்ள யார் இருக்காங்க? எஸ்தர் இருக்காங்க. வெளியில இவங்க இருக்காங்க. ஆனா இவர் என்ன பண்ணுவார்? அடிக்கடி அங்க முற்றத்துல வந்து அவங்க எப்படி இருக்காங்க என்னன்றதெல்லாம் அவரு விசாரிச்சுக்கிறார். சரிங்களா? இப்படி இருக்கும் பொழுது அரண்மனை மகாஸ்வேருக்கு அடியில ஒருத்தர் இருக்காரு. சாரி, அடுத்த நிலைமை. அவர் வந்து யாருன்னு பார்த்தோம்னா ஆமான். இந்த ஆமான் வந்து ஒரு ராஜாக்கு அடுத்தபடியா இருக்கிறதுனால எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? எல்லாம் வணங்குவாங்க. நாங்க வாசிக்கலாம். ராஜாவுடைய ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரிப்பு வந்தாங்க. ஆனா இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளை இருந்துச்சு. மொர்தெகாய் மட்டும் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லைன்ட்டு எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இருக்கு. பார்த்தோன்னா இது இப்படி இருக்குது. இப்ப என்ன ஆகுது? இவன் ராஜாக்கு அடுத்த ஸ்டேஜ் ஆமான்னு ஒரு பெரிய உயர்ந்த பதவி, ராஜாவோட முத்திரத்தை வச்சிருந்த ஒரு அதிகாரி. அப்படி இருக்கும் பொழுது இப்ப இவன் வணங்கலன்னு ஒன்ன இவனுக்கு என்ன ஆகுது? அவமானமா ஆகுது. அதனால என்ன பண்றான்? இங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தா ராஜாவே அமேதாத்தின் குமாரனாகிய யூதாவின் சத்துரு ஆமான் கிட்ட கொடுத்து இந்த வெள்ளியை நீ வச்சுக்கோ, அந்த ஜனத்துக்கு இஷ்டப்படி செய்யலாம் அப்படின்ட்டு தன்னுடைய அதிகார மோந்திரத்தை அன்னைக்கு இன்னைக்கு எப்படி ஒரு ஜியோ பாஸ் பண்றாங்களோ அன்னைக்கு அது மாதிரி அந்த மோதிரம் இருக்கு. சரியா? அப்போ இவன் இவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது ஆமானை மொர்தெகாய் ஏன் விரும்பல அப்படின்னு பார்த்தோம்னா, ஆமான் யாரு? ஒரு அமலேக்கியன். அமலேக்கன் அப்படின்றது தேவன் ஒருவருக்கக்கூடிய ஒரு பிரிவினர். சரிங்களா? ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்கள் வரும் பொழுது இவங்க என்ன பண்றாங்க? இஸ்ரேல் ஜனத்துல பலவீனமானவங்கள இவங்க பின்னாடி போய் பலவீனமானவங்களை கொலை பண்றாங்க. சரிங்களா? அப்போ அதுக்கப்புறம் யோசுவா மேற்கொள்றாரு. ஆனா பாருங்க, என்னாகும் 24:20 பார்க்கலாம். சரிங்களா? உபாகம் 25:19 பார்க்கலாம். கர்த்தர் நம்மளுக்காக யுத்தம் பண்ணுவார், அமலேக்கியனை வெட்டி போடுன்னு சொல்றார். ஆனா இவங்க ஒரு சில பேர் விட்டுறாங்க. யார் என்று பார்க்கும் பொழுது சவுல். சரிங்களா? இவர் என்ன பண்றாரு? முதல்ல ஆரம்பத்துல தேவன் முன்னாடி தாழ்மையா இருக்கிறார். சரிங்களா? தேவன் சொல்லுவார் அமலேக்கியர் இருக்கிற எல்லாத்தையும் அவனுடைய இதெல்லாம் மொத்தத்தையும் வெட்டி போடுன்னு சொல்லுவாரு. இவன் என்ன பண்ணுவான்? ஆட்டு மாட்டாலாம் எட்டுன்னு வந்துருவாரு. சரிங்களா? கடவுள் சொல்லுவாரு எதுவுமே எடுத்து வரக்கூடாது, பொண்ணு வெள்ளி வந்து கர்த்தருடைய சன்னிதானத்துல சேரணும், மத்த மாதிரி எல்லாத்தையும் இது பண்ணிடணும்னு சொல்றாரு. ஆனா இது எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல இது ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. அப்போ சாமுவேல் வந்து கேட்பாரு, ஏன் இப்படி பண்ணேன்னு. நான் அப்படியெல்லாம் பண்ணலன்னுவாரு. அப்போ இங்க ஆடு மாடு சத்தமெல்லாம் கேக்குது, அமலேக்கின நீ இது பண்ணிட்டியே அதெல்லாம் சொல்லுவாரு. ஆனாலும் சவுல் அதை உணரல. அதனால அவனுக்கு ராஜ்யபாரம் போகுது. அங்க பாத்தீங்கன்னா அந்த சவுலும் வந்து ஒரு பென்யமீன் கோத்திரத்தான், இந்த மொர்தெகாயும் ஒரு பென்யமீன் கோத்திரத்தார் தான். சரிங்களா? ஆனா இந்த மொர்தெகாய் பாருங்க, ஆமா அந்த அமலேக்கியன் என்ன பண்றாரு? மதிக்கல. சரியா? இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க? எகிப்துல இருந்து மீண்டு வந்த வழி மீண்டு வந்து கானான் தேசத்துக்கு போக பிரயாணம் பண்ணும்போது இந்த அமலேக்கர் என்ன பண்ணிக்கிறாங்க? பலவீனமானவங்களை வெட்டி போட்டதுனால தேவன் இவங்க பேர்ல ஒரு கோபமாவே இருக்காங்க. சரிங்களா? அடுத்தபடியாக நம்ம நிறைய வாசிக்கலாம். வாசிக்கிறது மட்டும் இல்ல, இதுல நம்மளுக்கான பாடங்கள் என்னன்னு பார்க்கலாம். பாருங்க, இவ்வளவு பெரிய ஆமான் அந்த பாபிலோன் தேசத்துல ராஜாக்கு அடுத்த ஸ்டேஜ்ல இருக்கிறவங்கள பாருங்க, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு செக்யூரிட்டி மாதிரி இருக்கிற அரண்மனை காவலா இருக்கிற மொர்தெகாய் அவனை வணங்கல, நமஸ்கரிக்கல. அப்ப என்ன அர்த்தம்? உயிர் பயம் இல்ல, உயிர் பயம் கிடையாது. தானியேல் கூட பாருங்க, உயிர் பயம் இல்ல.
அந்த சிலையை வணங்குனா ஓகே, இல்லைன்னா சிங்க கேபி. உயிர் பயம் இல்லை. இப்ப நாம எப்படி இருக்கிறோம்? சரிங்களா? இன்னைக்கு சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் நாம தேவனை விட்டு ஓடுறோமே. சரிங்களா? எஸ்தர் புஸ்தகத்துல நம்ம இன்னும் ஆழமா படிச்சா தெரியும். சரியா? ஆமான் மொர்தெகாயை தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம் அடைந்தவனா இருக்கிறான். அப்போ என்ன பண்றான்? மொர்தெகாயை போட்டு தள்ளுறது அவனுக்கு ஒன்றும் பெருசு இல்லை, அவனுக்கு ஒரு அற்ப காரியம். மொர்தெகாயின் ஜனங்கள் இன்ன யூதர்கள் அப்படின்னு தெரிஞ்சு பண்ணிக்கு, சரியா, மொர்தெகாய்க்கு உடைய ஜனங்க எல்லாரையும் இவன் அழிக்கணும்ட்டு பிளான் பண்றான். மொர்தெகாய் மட்டும் விடக்கூடாது, இவன் ஜனம் ஃபுல்லாவே அழிக்கணும்னு பிளான் பண்றான். இந்த மேட்ரு அவருக்கு தெரியுது, மொர்தெகாய் தெரியுது. எஸ்தர் கிட்ட இந்த மெசேஜ் பாஸ் பண்றார் மொர்தெகாய், தன்னுடைய மகள் மாதிரி இருக்கிற, வளர்ப்பு மகள் மாதிரி இருக்கிற அவருக்கு. அப்ப என்ன பண்றாரு? ஒரு ஒரு காரியம் நடக்குது. அது என்ன நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? எஸ்தர் என்ன பண்றாங்க? ராஜாவோட கண்ணுல எஸ்தருக்கு கிருபை கிடைச்சிருக்கு. அப்ப என்ன பண்றாங்க? அவர் அழைக்காம இவங்க போறாங்க, துணிஞ்சு போறாங்க. பிரியமானவர்களே, எஸ்தர் துணிஞ்சு போறாங்க, அழைக்காமலே. உயிர் போயிடும் தெரியும், தன்னுடைய ஜனத்துக்காக துணிஞ்சு போறாங்க எஸ்தர். இதெல்லாம் எப்படி அப்படின்னு பார்க்கும்போது மொர்தெகாயோட வளர்ப்பு. அங்க பாருங்க, அவங்க உபவாசம் இருந்து போறாங்க. ஒரு ராஜா முன்னாடி நல்லா தூங்கி அழகா நல்லா சாப்பிட்டு போறது வேற. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? தன்னுடைய ஜனத்துக்காக அவங்களையும் உபவாசம் இருக்க சொல்லி இவங்களும் உபவாசம் இருந்து, அப்ப என்ன, உபவாசம் இருந்தா இன்னும் கண்ணமெல்லாம் வத்தி இருக்கும். அப்படி இருந்து எஸ்தர் என்ன பண்றாங்க? துணிஞ்சு போறாங்க ராஜாவோட இதுக்கு. பாருங்க எவ்வளவு ஒரு பிரியமான ஒரு வளர்ப்பு பாருங்க. சரிங்களா? அப்போ டே பை டே ஆமானுக்கு யூதர்களையும் மொர்தெகாய் நிமித்தமா யூதர்களை எல்லாரையும் கொலை பண்ணணும்னு ஆசை. இது மெசேஜ் பாஸ் பண்றார் மொர்தெகாய் எஸ்தருக்கு போது. எஸ்தர் உபவாசம் தன்னுடைய தாதிமார்களோட ஃப்ரெண்டுங்களோட இருந்துட்டு விருந்துக்கு கூப்பிடுறாங்க ராஜாவை. விருந்துக்கு கூப்பிடும் போது என்ன நடக்குது? முத நாள் முடியுது, அவனுக்கு தூக்கம் வரல ராஜாக்கு. சரியா? ராஜாவுக்கு தூக்கம் வரல. அப்ப என்ன பண்றாரு? அவரு 2 நாளாம் அந்த புஸ்தகத்தை வாங்கி அவரு படிக்க சொல்றாரு. சரிங்களா? என்ன படிக்க சொல்லும் பொழுது அந்த அரண்மனை அதிகாரி வந்து தூக்கம் வராத போது படிக்கணும். படிக்கும்போது ராஜாவை ஆல்ரெடி 2 பேர் கொலை செய்ய முயற்சிக்கிறாங்க. அந்த கொலை செய்ய வந்தவங்கள மொர்தெகாய் தடுத்திருக்கிறார். சரியா? இந்த மேட்ரை அவன் வாசிக்கிறான். அப்போ வாஸ்தவனை பார்த்து ராஜா கேட்கிறார், அப்படி என்ன உயிரை காப்பாத்தனுக்கு நீங்க எதனா சன்மானம் கொடுத்தீங்களா, கனம் பண்ணீங்களான்னு கேட்கிறாங்க. சரிங்களா? அவங்க யாரும் கனம் பண்ணலன்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த காரியம் மறுநாள் 2வது நாள் எஸ்தருடைய விருந்துக்கு ராஜா போகும்பொழுது ஆமானிடம் கேட்கிறாரு. ஆமான் அங்க ஒரு அதிகாரியா இருக்காங்க. சரியா? அப்போ நானு என்ன உயிரை காப்பாத்தணுக்கு எனக்கு ரொம்ப நெருக்கமானவனுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது ஆமான் நினைச்சுக்கிறான், நான் தான் அடுத்த அவருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன் அப்படின்ற மாதிரி ஆமான் நினைச்சுக்கின்னு, அந்த அமலைக்கு என்ன இருக்கு ஆமான் நினைச்சுக்கின்னு என்ன பண்றான், அவனை வந்து இப்படியெல்லாம் ராஜாவோட ரதத்துல உட்கார வைக்கணும், பெரிய நல்ல மெல்லிய வஸ்திரம் போட்டு இந்த ஊர்லயே ஒரு பெரிய தேர்ல அவனை உலா வர வச்சு கனம் பண்ணணும், தன்னைதான் அப்படி பண்ண போற ராஜான்னு சொல்லிட்டு இவனா அடிச்சு விடுறான். ஆனா ராஜா என்ன சொல்றாரு? இது எல்லாம் எடுத்துன்னு போயிட்டு செக்யூரிட்டியா வெளியே இருக்கான் பாத்தியா அந்த அரண்மனை வாசல்ல, அந்த மொர்தெகாய்க்கு நீ பண்ணுன்னு சொன்ன உடனே அவன் அப்படியே என்ன சொல்றது, முகம் வெளிர்த்து போகுது. ஏன்னா ஆமானுக்காக அங்க தூக்கு மரம் ஆமான் மொர்தெகாய்க்காக அங்க ஒரு குறிப்பிட்ட பெரிய தூக்கு மரத்தை செஞ்சுட்டு வந்திருக்கிறான். ஆனா இங்க என்ன நடக்குது? தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அங்க கட்டளையிடுறார். சரிங்களா? அப்ப பாருங்க, அந்த எந்த செக்யூரிட்டிக்கு அந்த ஜாதியவே கெடுக்குன்னு நினைச்சானா அந்த செக்யூரிட்டியை வந்து என்ன பண்ணு, உயர்வா வச்சுக்கோ. அவனுக்கு நீ போய் இந்த வேலை செய்யும் பொழுது அவன் ரொம்ப அவமானம் அடைகிறான். சரிங்களா? அப்போ மொர்தெகாய் பாருங்க எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான ஒரு ஆசீர்வாதத்தை பெறாரு. சரிங்களா? தேவனுடைய திட்டம், தேவனுடைய அந்த பரிசு ஏற்ற காலத்தில் தன்னை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருந்தா போதும், தேவன் நம்மை உயர்த்துவார் அப்படின்னு நம்மளுக்கு இன்னைக்கு அவர் பாடமா சொல்றார். அவர் பாடமா சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ணோம்? தேவ திட்டத்துல மொர்தெகாய் பாருங்க ஒரு ஆசீர்வாதம் வந்தார்.
அடுத்து அவர் என்ன பண்றாங்க, பெரிய ஒரு காரியம் அவருக்கு நடக்குது, தேவன் உயர்த்துறார். சரிங்களா? அப்போ பாருங்க, ஆதாமுக்கும் ஆசீர்வாதம் வந்துச்சு, தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியில அந்த ஆசீர்வாதம் இழந்து போனான். அதே இழந்ததை 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்டார். அவன் வந்து மீறினா, இவரு அந்த வார்த்தைக்கு முழுசா தன்னை தாழ்த்தி சிலுவை மரணம் பரியந்தம் தன்னை தாழ்த்திட்டார். சரிங்களா? அதே மாதிரி பாருங்க, பழைய ஏற்பாட்டுல ஏசாவோ ஒரு அற்ப கூழுக்காக, பயிற்றங்கூழுக்காக தன்னுடைய சிரேஷ்ட புத்த பாத்திரத்தை வித்து போட்டான். அப்புறம் என்ன நடக்குது? அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட யாக்கோபு, புரியுதுங்களா? பெற்றுக்கொண்ட அந்த யாக்கோபு. அப்ப நாம எப்படி இருக்கிறோம் பாருங்க, ஏசாக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்காம போயிடுச்சு, யாக்கோபு பெற்றுட்டான். சரிங்களா? பாருங்க, சவுலுவை தேவன் முதல் இஸ்ரேவேலுடைய பண்டுக்கு ராஜரா பிளான் பண்ணாரு. அவன் தேவனுக்கு பிரியமா நடக்காம பில்லி சூனியம், விக்கிரக ஆராதனை, ஜோசியரை பார்க்கறது, இதெல்லாம் போனதுனால தேவன் அவனை தள்ளிச்சிட்டார். அப்ப தேவன் நீதி உள்ளவர், வல்லமை உள்ளவர், அன்புள்ளவர், ஞானம் உள்ளவர். இது அவருடைய 4 குணம். அப்ப பாருங்க, எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுது. அதை பற்றி கொண்டா பேதுரு மாதிரி போயிடலாம், பற்றி கொண்டா யோபு மாதிரி, என்னுடைய வீட்டுல உண்மை உள்ளவன், உத்தமன், சன்மார்கன், தானியலுக்கு மாதிரி, இது மாதிரி நாம் இருந்தோம்னா நாம் ஆசீர்வதிக்கப்படுகிற ஜாதி. பாருங்க, அன்னைக்கு வசி அரசன் சொன்ன பேச்சு கேட்கல. அவர் போதில இருந்து சொல்றாரோ நல்லா சொல்றாரோ, அவருடைய வார்த்தையை உதவி பண்ணுதா கிளியரா இருந்திருக்கும். சரிங்களா? அப்ப நாமளும் இந்த நல்ல எச்சரிக்கை விடுறார். சரிங்களா? நாம் என்ன பண்ணோம், கிறிஸ்துவனுடைய சாட்சியா இருக்கிறதுக்கு, ஒருத்தைக்காய போல இருக்கிறதுக்கு நம்மள அழைச்சிருக்கிறார். அன்னைக்கு வசி ஆகாஸ்வேரு ராஜாவோட கட்டளைக்கு கீழ்ப்படியில, அங்க பாருங்க, வசி அந்த மகாராணின்ற போஸ்ட இழந்தாங்க, பிடிச்சிட்டாங்க. இப்ப இந்த நாள்ல நம்ம வசி மாதிரி பெருமைக்குரிய எண்ணம், பெருமைக்குரிய ஆஸ்திக்குரிய அந்த மேட்டிமை நம்மளுக்குள்ள இருந்தா வசி மாதிரி நாம் விளக்கப்பட்டு போவோம். சரிங்களா? வசி மாதிரி விளக்கப்பட்டு போயிடுவோம். ஆனா இங்க பாருங்க, தன்னை முற்றிலுமாய் நம்பின மொர்தெக்காய்க்கு உண்மையா மகளா எஸ்தர் இருந்தாங்க. அது மாத்திரமல்ல, தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையா இருந்ததுனால தேவன் அந்த அவருக்கு அப்புறம், ஆகாஸ்வேருக்கு அப்புறம் 127 நாட்டுக்கு அதிபதியா அவங்க எஸ்தரை, அதாவது யூதர்ல அடிமை பண்ண வந்த எஸ்தரை அவ்வளவு பெரிய நிலைமைக்கு தேவன் உயர்த்திட்டார். அப்ப நம்மளுக்கும் தேவன் இந்த நேரத்துல என்ன சொல்றாருன்னா, நம்மளுக்கு ஒரு ஞானஸ்நான டைம்ல ஒரு கிரீடத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் கிறிஸ்து மூலமா. அதை வேற யாராவது எடுத்துக்கொள்ளாதபடி என்ன பண்ணு, ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்றார். சரியா? அப்ப நம்ம என்ன பண்ணோம், நான் நிற்கிறேன், இந்த சத்தியத்தில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா முதல்ல விழ போறது நாமளதான் இருக்கணும். அதனால நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொரு நாளும் அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி இங்க இருக்கிறான். அப்ப நாம என்ன பண்ணோம், அந்த காரியத்தை அடிக்கடி போகக்கூடாது, அடிக்கடி அவன் சிந்திக்க கூடாது, அவன் ஃப்ரீயா ரிலாக்ஸா இருக்கணும் அப்படின்னு தேவன் விரும்புறார். சரியா? அப்ப என்ன பண்ணோம், ஏசாயா 28:16 சொன்ன பிரகாரம் லூசிபருக்கு மிக பெரிய வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அந்த வாய்ப்பை அவன் பெருமையால் இழந்து போனான். சரியா? அப்போ நம்முடைய வாயை காத்துக்கொள்ளணும். சரியா? ஆகாதவன் என்று தள்ளி விட்டாங்க. என்னாச்சு, உலகத்துக்கே ஒரு மகிமையினுடைய புறாவா இயேசு கிறிஸ்து மாறிட்டார். சரிங்களா? அப்ப இந்த நாள்ல நம்மளுக்கு என்ன பண்ணா பாருங்க, அதுக்கப்புறம் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஆமான் மொர்தெக்காய்க்காக தூக்கு மரம் செஞ்சான், தேவன் என்ன பண்ணாரு, மொர்தெக்காயையே தூக்குல போடுற மாதிரி ஒரு காரியத்தை நடப்பிக்க பண்ணிட்டார். அது என்ன பண்றான், மன்னிப்பு கேட்கதான் எஸ்தர் ரூம்ல நுழையிறான். ஆனா ராஜா உள்ள போயிட்டு வெளியே வந்து பார்க்கும்போது அவன் தன் மனைவி கிட்ட தப்பா நினைக்கிறேன்னு நினைச்சிட்டு என்ன பண்ணிட்டான், லாக் பண்ற மாதிரி அவனை எந்த மரத்துல தூக்குல போய் பிளான் பண்ணானோ மொர்தெக்காய்க்கு, அதே மரத்தால அவன் தூக்குல போடப்படுறான். காலம் கெட்டு போயிருக்கு. இந்த கடைசி காலத்துல நம்ம என்ன பண்ணோம்,
சாட்சியா நிக்கணும். சத்தியவான் தான் தேவனுடைய சத்தத்தை கேட்பான். மொர்தெகாய் கேட்டார், தன்னுடைய குணத்தை மாத்திக்கினார்ல. எந்த சூழ்நிலையிலும் ஆமான வனங்கள, அமலேக்கிற வனங்கள நாம விட்டு வந்த பாவ வாழ்க்கையை திரும்பி போக கூடாது. சூழ்நிலை மாறலாம், தேவன் மாற மாட்டார். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தகப்பனா இருக்கிறார். அப்போ எஸ்தரை உருவாக்குற ஒரு பணி, சூழ்நிலை எதுவா இருந்தாலும் அந்த காரியத்துல தேவன் நமக்கு உதவி செய்யற நம்பிக்கை. அதே மாதிரி அவரு மொர்தெகாய் அரசனை நான் தான் காப்பாத்தணும்னு போய் சொல்லிக்கல. சொல்லியிருந்தா கொஞ்சம் மதிப்பு தான் வந்திருக்கும். ஆனா தேவன் நம்மளுக்காக யுத்தம் பண்ணா எப்படி இருக்கும்? வேற மாதிரி. அப்போ வேற மாதிரி நம்மளை ஆசீர்வதித்து வழிநடத்துகிறார். அப்ப சாட்சியுள்ள பிள்ளைகளா நாம் இருந்தா போதும். சரிங்களா? அப்போ ஒவ்வொரு நாளும் நாம் என்ன பண்ணோம்? தேவன் நம்மளை ஆகாதவன் என்று தள்ளி விடாத மாதிரி நாம் என்ன பண்ணோம்? உலகத்துக்கு மறித்து தேவனுக்குள்ளாக கிறிஸ்துவனுடைய கருவை உள்வாங்கி நாம நடக்கணும். எபிரேயர் 2:14 சொன்ன மாதிரி, என்னுடைய பிள்ளைகள் ரத்தம் மாம்சமா இருக்க இயேசு கிறிஸ்துவையும் அதே ரத்தம் மாம்சத்தை வர வச்சு இந்த உலகத்திற்குள்ள எல்லாரையும் மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனையே கொடுத்து ஒவ்வொரு நாளும் வழிநடத்துறார். சரிங்களா? பாருங்க, மொர்தெகாய் உயிர் போற சூழ்நிலை தெரிஞ்சியும் வணங்கல. தானியேல், ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ, அதாவது அன்னியா, மிஷாயேல், சிரியா அப்படின்னு. சரிங்களா? அப்போ எஸ்தரை உருவாக்குற ஒரு பெரிய பொறுப்புல மொர்தெகாய் இருந்தார். அப்ப நாம யாரை உருவாக்கி கொண்டிருக்கிறோம்? சரிங்களா? பாருங்க, எஸ்தர் மொர்தெகாயின் சொல்படி கேட்டதுனால ராணி ஆனாங்க, அதுக்கப்புறம் மகாராணி ஆனாங்க. அப்ப நாமளும் கிறிஸ்தண்டையில ஒவ்வொரு நாளும் நம்மளுக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் கூட இருப்பவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணா கிறிஸ்து நம்ம என்ன பண்ணுவார்? தனிமைப்படுத்த மாட்டார். நீதிமானுடைய ஜெபத்தை அவர் காதுல சுகந்த வாசனையா இருக்கு. சரிங்களா? தேவன் தனக்கு எதிராக வர்றவங்களை அழிக்கக்கூடிய ஒரு சுவாபம் உள்ளவர். அப்ப தேவன் அண்டையில தேவனை மாத்திரம் பணிஞ்சு கொண்டு அவருக்கு ஆறுதலை செஞ்சு அவருக்கு ஆராதனை செஞ்சு சபை வாய்ப்புக்கு நம்ம தகுதி உள்ளவர்களா மாறும் பொழுது நாம ஆசீர்வதிக்கப்படுவோம். அப்ப என்ன பண்ணோம்? சபை வாய்ப்பு கடைசி நாட்கள். சரியா? அப்போ இது நாட்கள் என்ன பண்ணோம்? பிரதர் சிஸ்டர் ஏதாவது தவறு பண்ணா, ஏதாவது தவறி விழுந்தா நம்ம என்ன பண்ணோம்? அவங்கள தூக்கி விடுற மாதிரி இருக்கணும். சரியா? அவங்க சபையை விட்டு போயிடக்கூடாதுன்றதுனால நாம அவங்க பண்ற காரியத்துக்கு இணங்க கூடாது. வேத வசனத்தை சொல்லி அவங்கள கிறிஸ்தண்டையில வர வைக்கணும். சரிங்களா? நாம கிறிஸ்து எப்படி பல பேரை மன்னிச்சு தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி பண்ணாரோ அது மாதிரி நாம பண்ணணும். மொர்தெகாய் மாறி நாம கிறிஸ்துக்குள்ள பல எஸ்தர்களை உருவாக்கணும். அன்னைக்கு அவங்கள உருவாக்குனாங்க ராணி ஆகிற வெறும். சரிங்களா? யூதருக்கு தனி மனிதனாயிருந்து போராடினார். யூதருக்காக யாரு? மொர்தெகாய் தன்னுடைய ஜனத்துக்காக தனியா நின்று போனார். தன்னை மேன்மைப்படுத்திக்கல. 1 பேதுரு 5 சொல்ற மாதிரி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருந்தார். தன்னை உயர்த்த யாருக்கு? தேவனுடைய பலத்த கைக்குள்ள அடங்கி. அப்ப நாம திராட்சை செடியா இருக்கிற யாருக்குள்ள இருக்கணும்? இயேசு கிறிஸ்து திராட்சை செடி. நம்ம அதனுடைய கிளைகளா இருக்கணும். கனி தர வைக்க வேண்டியது இயேசு கிறிஸ்துவோட வேலை. அப்பனாலும் டே பை டே அவருடைய பலத்த கைக்குள்ள தேவனுடைய கிறிஸ்துவனுடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்கணும். ஏற்ற காலத்துல நம்மளை உயர்த்துவார். மனத்தாழ்மை இருக்கணும். பாருங்க, தனியா இருந்தார். மற்றவரால பாருங்க ராஜா உயிரை காப்பாத்தினார். அப்ப நம்மளுக்கு என்ன பாடம்? நாம கூட பாருங்க கிறிஸ்துவோட உயிரினுடைய சாட்சியா நம்ம இருக்கிறோம். ஜீவன் உள்ள ரத்தத்தை நாம ஈடுபலியா பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஜீவன் உள்ள ரத்தம், அழியாமை, வாடாத கிரீடம், மகிமை உள்ள ஒரு ராஜ்யம் நம்மளுக்கு இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? தனியா இருந்து கூட நம்ம போராடுற மாதிரி இருந்தா அமைதியா பொறுமையா இருக்கணும். யூதர் பற்றி அரசர்கிட்ட இவர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணல. ஆனா பாருங்க, ஒரு எஸ்தர் மூலமா சொல்லி அப்புறம் எஸ்தருக்கே ஒரு ராணி பதவி. இவருக்கு பாருங்க ஆமானோட பதவி வருது. ஆமானோட பதவி. அப்ப பாருங்க, நம்மளுக்கு கூட பாருங்க கடவுள், அதுக்கப்புறம் யாவே தகப்பன், அதுக்கப்புறம் கிறிஸ்து, அதுக்கப்புறம் லூசிபர் தாழ்மையா இருக்கும்போது
அங்க பாருங்க, அதுல நம்ம படிச்சா தெரியும். ஏசாயா 28ல படிச்சா கூட தெரியும். உயர்வா ஒரு நிலைமையில இருந்தான். ஆனா எசேக்கியேல் 28, மன்னிக்கவும், எசேக்கியேல் 28ல பாருங்க, ஒரு உயர்வான நிலைமை. யாவே தகப்பன், கிறிஸ்துவோட மகன் லூசிபர். அவ்வளவு பெரிய பெரிய போஸ்டிங்க தேவன் கொடுத்தார். அவன் பெருமைக்குள்ள வந்தபோது, வானத்துக்கு ஏறுவேன், சிங்காசனத்தை அமைப்பேன் நல்லா சொன்னான். ஆனா விழுந்துட்டு போயிட்டான். நாம விழாத மாதிரி நடக்க தேவன் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை தர்றதுக்கு ரெடியா இருக்கார். அப்ப நம்ம என்ன பண்ணோம்? டே பை டே கிறிஸ்தண்டையில வரணும். கிறிஸ்தண்டையில வரும்போது நம்ம என்ன பண்ணுவார்? உயர்த்துவார். சரிங்களா? எஸ்தரை உயர்த்தினது போல நம்மளை உயர்த்துவார். அன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு மொர்தெகாய் ஆமானுடைய பதவியில வந்துட்டார். நாமளும் இப்போ லூசிபர் இருந்த அந்த மேன்மை, அவன் எழுந்து போன மேன்மை நம்மளுக்கு கிடைக்க போகுது. அப்போ நம்ம தனித்து போராடணும்னா, நம்ம அப்போஸ்தலர் பவுலு கூட, பேதுரு கூட, அப்போஸ்தலனாகிய பல பேர் கூட, மத்தேயு, மார்க்கு, யோவான், இவங்க கூட நம்ம ஆளுகை செய்யற பாக்கியத்தை தேவன் தருவார். அப்ப என்ன பண்ணோம்? அந்த திராட்சை செடியா இருக்கிற கிறிஸ்து எப்படி திராட்சை தோட்டக்காரரா இருக்கிற நம்முடைய யாவே தகப்பனுடைய அந்த தோட்டத்துல உண்மையா கனி தந்தாரோ, அது மாதிரி நம்ம கனி தந்தா நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். தேவன் நம்மளுக்கு செய்ய நினைத்ததை இந்த உலகத்தாரால தடுக்க முடியாது. தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது. அப்போ நம்முடைய கவலையை அவர்கிட்ட வச்சுட்டு விசுவாசத்தோடு நாம் நடந்தா நம்ம என்ன பண்ணோம்? ஆசீர்வதிக்கப்படுகிற மகிமையின் ராஜாக்கள், ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி நாம என்றதை தேவன் இந்த நாள்ல நம்மளுக்கு சொல்றார். பொறுமையோடு கேட்ட உங்களையும் என்னையும் தேவன் ஆசீர்வதித்து அவருடைய ராஜ்யத்தில் சேர்க்கும் வரை நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துவாராக. ஆமென்.